ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூன் 6க்கான நியூஸ் பேப்பர் தாங்க பார்க்க போறோம். இந்த இடத்துல பாருங்க, புதுச்சேரி காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் அப்பீட் ஆஃப்டர் பார்ட்டிஸ் ரீசவுண்டிங் வின் அப்படின்னு இருக்கு. அப்பீட் அப்படின்னா சியர்ஃபுல்லா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது, ஹாப்பியா இந்த வின்னிங்க கொண்டாடி இருக்காங்க. இங்க லெஃப்ட் சைட் பாருங்க, 2 killed as மினி வேன் ராம்ஸ் ட்ரீ இன் கள்ளக்குறிச்சி. ராம் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸோட போய் மோதுறது இல்ல எதையாவது தள்ளுறது. ஸோ அதுதான் ரேமுங்க. ஸோ அந்த மரத்து மேல அந்த வேன் வந்து மோதிடுச்சு, ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் மோதி இருக்கு அப்படின்னு. டைலபிடேட்டட் காலேஜ் பில்டிங் போசஸ் த்ரெட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, டிலாபிடேட்டட் அப்படின்னா என்னன்னா ஓல்டு அப்புறம் புரோக்கன், ரொம்ப பழைய பில்டிங்க உடஞ்சிடிஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். எஃபோர்ட்ஸ் ஆன் டு ரீயூனைட் ஸ்ட்ராண்டட் எலஃபன்ட் காஃப் வித் மதர் அப்படின்னு இருக்கு. இதுல ஸ்ட்ராண்டட் அப்படின்னா கைவிடப்பட்ட, ஆதரவற்ற அப்படின்னு அர்த்தங்க. ஸோ நம்ம ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி படி தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் கவர் வந்து 33% இருக்கணுங்க. ஸோ எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் அதோட டோட்டல் லேண்ட் ஏரியால 33% வந்து ஃபாரஸ்ட் கவர் தாங்க இருக்கணும். இப்போ பிரசண்டா தமிழ்நாடுல 27% இருக்குங்க. அது 33%க்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, விஜய பிரபாகரன் புட்ஸ் அப் எ ஸ்பிரிட்டட் ஃபைட் அகைன்ஸ்ட் எ ஃபார்மிடபிள் அலையன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல 3வது லைன் பாருங்க, சாய் எ ட்ரூலி சீசா பேட்டில் அப்படின்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஃபுல்லுமே ஒரு ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங்ல விஜய் பிரபாகரனும், இன்னொரு ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங்ல அடுத்த ஆப்பனண்ட்டும் இப்படி மாறி மாறி ஜெயிச்சுட்டே வந்தாங்க. ஸோ வி கான்ட் கம் டு அன் கன்க்ளூஷன் அப்படி நிறைய நேரம் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் விக்டரி அப்போசிஷன் எடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பாருங்க, நேரோ லாஸ் அப்படின்னு இருக்கு. பிஜேடிஸ் ப்ளாய் ஆஃப் ஈக்கி ஒகேஷனல் டுவர்ட்ஸ் தி பிஜேபின்னு இருக்கு. இங்க ப்ளாய் அப்படின்னா ஒரு கன்னிங் பிளான்னு அர்த்தங்க. அடுத்தது, as congratulations for in மோடி இன்வைட் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் டு ஸ்வேரிங் இன் அப்படின்னா பதவி ஏற்கும் போது அந்த விழாவுக்கு வர சொல்லி ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை வந்து இவரு இன்வைட் பண்ணியிருக்காரு. மோடி ஜி வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து பிசினஸ் பேஜ்ல பாருங்க, கோயலிஷன் க்ருட்சஸ் could cramp reform chase மோடி ஃபிட்ச் இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சி எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கோயலிஷன் அப்படின்னா கூட்டு, இந்த கோயலிஷன் கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்லங்க, இந்த கூட்டு கவர்மெண்ட். கிரட்சஸ் அப்படின்னா சப்போர்ட், இந்த அலையன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றது. could make it difficult for the reforms. இப்போ ஒரே மெஜாரிட்டி இருந்தாங்கன்னா அவங்க முடிவெடுக்கலாம். இப்போ அலையன்ஸ்னா அவங்கள்ட்டையும் நம்ம வந்து முடிவை கேட்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஃபார்மா குறைக்கலாம் இல்ல தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. PMI சிக்னல் சர்வீசஸ் growth receded to 5-month low in May. அப்ப சர்வீசஸ் செக்டாரோட growth வந்து receded அப்படின்னா டிக்ரீஸ்டுன்னு அர்த்தங்க. அடுத்தது இங்க பாருங்க, இக்ஸிகோ அப்படின்னு ஒரு டிராவல் அக்ரிகேட்டர் இருக்காங்க. அந்த டிராவல் அக்ரிகேட்டரோட பேரண்ட் கம்பெனி வந்து லீ டிராவினியஸ் டெக்னாலஜிஸ், சரிங்களா? அவங்க ஷேரை பப்ளிக் ஆஃபரிங்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது, TSF குரூப் ஃபிம் பிரேக்ஸ் இந்தியா. ஸோ அவங்களும் ஜப்பான் பேஸ்டு அத்விக்ஸ் அப்படின்ற கம்பெனியும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிரேக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம், எங்க சவுத் இந்தியால பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து அக்ரிமெண்ட் யாருக்கும்னா TSF குரூப்புக்கும் அத்விக்ஸுக்கும். அடுத்தது, விஸ்தாரா ஏர்லைன்ஸை வந்து ஏர் இந்தியாவோட மெர்ஜ் பண்றாங்க. ஸோ இதோட CEO வந்து வினோத் கண்ணன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப ஃபுட் இண்டஸ்ட்ரியில டெக்னாலஜியை உள்ள கொண்டு வர ஒரு கம்பெனி தாங்க, ஒரு ஸ்விஸ் பேஸ்டு கம்பெனி புஹ்லர். ஓகேவாங்க. அந்த புஹ்லர் வந்து நிறைய டெக்னாலஜி அட்வைஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து கிரெயின்ஸ்ல ஃபுட், அனிமல் ஃபீடிங் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி புஹ்லரோட MD பிரசாந்த் கோக்லே சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் காஸ்மோனாட் இவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஹியூமன் எவ்வளோ ஸ்பேஸ்ல 100 டேஸ்க்கு மேல இருந்தவங்க, சாரி 1000 டேஸ்க்கு மேல இருந்துட்டாருங்க இவரு. ஸ்பேஸ்ல 1000 டேஸ்க்கு மேல இருந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ங்க. இவர் பேர் வந்து ஒலிக் கோனன்கோ.
ஓகேங்களாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 5 தடவை போயிட்டு வந்திருக்காருங்க. ஸோ நம்ம இந்தியாவோட ஃபுட்பால் கோச் வந்து யாருங்க? ஸ்டைமக். ஓகேவாங்க. ஸோ இங்க அடுத்தது வந்து பாருங்க, நிஷாந்த் தேவ் அப்படின்றவர் வந்து பாக்ஸர். இந்தியாவை சேர்ந்த என்ன ஃபீல்டு, என்ன கேம் ரிலேட்டட்னு நம்ம கேக்குறாங்க. அவர் வந்து பாக்ஸர். அதுக்கப்புறம் நயனா அப்படின்றவங்க வந்து லாங் ஜம்பர். சரிங்களா? அவங்க கண்டிப்பா கோல்டு வின் பண்ணி அந்த ஒலிம்பிக் ஹிஸ்டரியில அவங்க பேரை பதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எட்சிங், பேர் பொறிக்கிறது, பேர் பதிக்கிறது, அது வந்து எட்சிங். சரிங்க. இன்னையோட நியூஸ் பேப்பரோட vocabulary கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.